ஐயா நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த பழத்துக்காக வந்து விநாயகர் பண்ணது, முருகர் செய்தது எல்லாத்தையுமே சொன்னீங்க. இது பார்க்கும்போது ஒரு டவுட் ஒன்று தோணுது. அதாவது இளைய சகோதரர்கிட்ட இவங்களுக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கு? அதாவது முதல் வந்து விநாயகரே வந்து அண்ணன், இவர் வந்து தம்பி அப்படின்னு தான் நம்ம. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் தான் சார். அதாவது நம்ம தெற்கு இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் அண்ணனாகவும் முருகனை வந்து தம்பியாகவும் சொல்றாங்க. ஆனா வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து தம்பியாகவும் முருகனை வந்து அண்ணனாகவும் சொல்றாங்க. இது எப்படி சார் பொருந்தும்? அதுதாங்க, அந்த காலத்துல எல்லாம் விநாயகர் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது எல்லாமே முதல் கணபதி விநாயகராக தான் இந்த உருவாக்குனாங்க. அதனால வந்து கணபதி என்னைக்குமே வந்து அந்த காலத்துல ஓம் நல்ல கணபதியே நாங்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் மகிழமே சொல்லறிய துன்பிக்கை யான்காலில் விழுதால் வினைதீரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார் அப்படித்தானே வந்ததுங்க. அந்த காலத்தில் துதி பாடுந்து அப்படித்தானே பாடுவாங்க. சித்தி புத்தி பெண்களை திசமுன் அறியவே அத்தன் மாளும் சக்தியோடு அமரமுனிவர் சூழவே மெத்தவன் கழிப்பதாக மென்மையோடு வாழவே சுத்தமாய் மனம் புரிந்து துன்பிக்கை யான்காலில் விழவே. அந்த காலத்தில் துதி பாடும்போது இப்படித்தான் பாடுவாங்க. அப்போ விநாயகரை வந்து நம்மளுக்கு அண்ணனா முதல் கணபதி எடுத்ததுனால மூத்தோர்களாக இருக்கிறதுனால விநாயகரை எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் விநாயகரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ராஜா முதல் வாகனத்தில் போனது யானையில் தான் போனார். அதுக்கப்புறம் வேகமான முறையில் போய் ஒரு போருக்கு போகணுன்னா குதிரையில் போனார். அப்போ முதல் கணபதி விநாயகரை எடுக்கும்போது ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே யானையில் தான் போயிருக்காங்க. அப்போ யானையில் போகும்போது தும்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்து போர் பெற்றிருக்காங்க. அதனால் வந்து அவர் அண்ணனாகவும் இது தம்பியாகும். ஏன் உங்களுக்கு வந்து அண்ணனாக இருக்கிறது திதியிலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, இது 4வது திதி. 4வது திதியிலிருந்து சதுர்த்திக்கு அப்புறம் 4வது ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சதுர்த்திக்கு அடுத்து பஞ்சமி, அதுக்கப்புறம் தான் சஷ்டி. அப்போது 4வது திதி அண்ணனாக இருக்கிறாரு, அவருக்கு 3வது திதியாக வருது. அப்போ இளைய சகோதர ஸ்தானம் வந்து சஷ்டியாக வரும்போது முருகர் பிறக்கிறாரு. அப்போ திதியிலேயே அண்ணன் தம்பி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு.